ஹலோ அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு மை சேனல் தினம் தினம் விலாக்ஸ். இன்றைக்கி நான் வந்துட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த சுடிதார் மெட்டீரியல் கிளாத் எடுத்துகிட்டு போய் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் கொடுக்கறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கொடுத்துட்டு அப்படியே நம்ம இது 2 பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஓல்டு கிளாத் நிறையா இருந்தது, ஓல்டு புதுசு யூஸ் பண்ணது இருந்தது. அதையும் கொண்டு போய் சேரிட்டி பாக்ஸில் வந்து நம்ம கொடுத்துடலாம். சேரிட்டி பாக்ஸில் போய் போட்டுட்டு வந்துடலாம். அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் போகிற வழியிலே பக்கத்துலேயே வீடு பக்கத்துலேயே நிறையா இருக்கும் சேரிட்டி பாக்ஸ், வரிசைக்காக இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு சேரிட்டி பாக்ஸில் போய் போடலாம். எல்லாமே கொஞ்சம் புது ட்ரெஸ் தான். அதுக்கப்புறம் போய்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா டெய்லர் ஷாப்பில் நின்று ஃபஸ்ட்டு டெய்லர் கடையில் போய் ட்ரெஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து மூவ் ஆகி ஃபஸ்ட்டு வந்து மதினா அங்கே போயிடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா வீட்டுக்கு கொஞ்சம் க்ரோசரி ஐட்டம் வாங்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். அந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியண்ட் வந்து 1-2 இல்லை, அது வாங்குறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். இப்போ போயிட்டு அதை வாங்கிட்டு நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோ இதில் வந்து சேர்த்துருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ மதினா வந்து இது லெஃப்ட்டில் தான் இருக்குது. ஆனால் நம்ம போகிறதுனா இப்படி போகலாம். ஆனால் போனோம் அப்படின்னா ஃபைன் விழுகும். அந்த பக்கமும் இருந்து வருது பாருங்கள் காரு. அதனால் வந்து நம்ம அந்த சைடு போகக்கூடாது. கொஞ்சம் தூரம் போய் போனோம்னா நமக்கு ரவுண்டு போட் வரும். அந்த ரவுண்டு போட்லேருந்து நம்ம யூட்டர்ன் அடித்து வந்தோம் அப்படின்னா நம்ம போனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வண்டு கொலக்காட்டை அப்படிங்கிற ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறேன். முஸ்லீம்ஸில் வந்து நிறைய பேர் அந்த ராமநாதபுரம், கீழக்கரை அந்த மாதிரியான சைடில் வந்து இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டு. ராமேஸ்வரம், மண்டபம் அந்த சைட்லாம் நிறையா பண்ணுவாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு. இது வந்து சீனியில் தான் செய்யணும். ரொம்ப ரொம்ப சூப்பராக பெர்ஃபெக்டாக வரும். அது செய்கிறதுக்காக அரிசி மாவுலாம் இல்லை, அது வாங்குறதுக்காக தான் நான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம வர வேண்டிய யூட்டர்ன் வந்துருச்சு, ரவுண்டு போட் வந்துருச்சு. இதில் யூட்டர்ன் எடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா மதினாக்கு வந்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம். அரிசி மாவு மொத்தமே 4 இன்க்ரீடியன்ட் தான் இதுக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டைமே ரொம்ப சூப்பராக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் நீங்கள் கொடுங்க. என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், கண்டிப்பாக மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், எங்களுக்குள்ள ஒரு மதினாவில் வந்து ஒரு கானாப்பீனான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கா. அதில் வந்துட்டு நெய் சோறு வந்து சூப்பராக இருக்கும். கீ ரைஸ் காம்போ அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு நாள் வாங்கி நான் வீடியோ போடுறேன். இப்போ வந்து மதினாக்கு வந்தாச்சு. மதினாக்கு வந்துட்டு உள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா மார்னிங் 10 o'clock 11 o'clock இந்த டைம்லாம் வந்தோம்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நமக்கு வேணுங்கிறது முட்டை. ஸோ எக்கு வாங்கலான்னு தான் வந்தது. பார்த்தா ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 23, 27 அந்த ரேஞ்சில் இருந்தது. அதனால் ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு 15 எக்கு கிட்டே இருந்தது. அதனால சரி அதை வச்சு பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் எக்கு வாங்கலை. எக்கு வாங்காமல் வந்துட்டேன். நார்மல் டைமில் பார்த்திங்கன்னா ஆஃபர் போடுவாங்க, ஆனால் இப்போ ஆஃபர் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் ஜூஸ் வந்து வாங்கிட்டு, மில்க் ஷேக் வாங்கிட்டு இங்கேருந்து போயிடலாம். அரிசி மாவு நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். 1/2 கிலோ வந்து அரிசி மாவு வாங்கிட்டேன். இப்போ சேரிட்டி பாக்ஸ் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். சேரிட்டி பாக்ஸ் 2-3 இருந்தது, நான் ஆனால் விட்டுட்டேன். ஏன்னா நிறைய ஸ்கூல் பஸ் அது இதுன்றதுனால விட்டுட்டேன். இந்த இது ஃப்ரீயாக இருந்தது, வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து அரிசி மாவு வந்து 1/2 கிலோ கரெக்டாக எடுத்துக்கோங்க. 500 கிராம் கரெக்டாக எடுத்து வறுத்து இந்த மாதிரி சலிச்சு வச்சுக்கோங்க. நல்லா வறுத்துருக்கணும். வறுக்கும் போது கலர் மாறிடக்கூடாது, நல்லா இப்படி இருக்கணும். அது கூட 6 முட்டை, கெட்டியான தேங்காய் பால் 1.5 தேங்காய் அரைச்சி ஃபஸ்ட்டு பால் மட்டும் தான் எடுக்கணும், கெட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறம் சீனி. இந்த சீனியில் வந்து கொஞ்சம் சீனி வந்து பார்த்திங்கன்னா 500 கிராம், 1/2 கிலோ சீனி. 1/2 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ சீனி எடுக்கணும். இதுதான் கரெக்டு. 1/2 கிலோ சீனியில் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து சீனியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு 2-3 ஏலக்காய் போட்டு நீங்கள் நுணுக்கி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் போட்டிருந்தால் நீங்கள் சீனியை வந்து நுணுக்க தேவை கிடையாது. இது 4 தான் இன்க்ரீடியண்ட். இந்த 4 வச்சு நீங்கள் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பண்ணிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. அதுக்கப்புறம் வந்து ஒரு எம்டி பாத்திரத்தில் வந்து நான் 6 முட்டை போட்டுக்கிறேன். 6 முட்டையை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். பீட்டரில் தான் பீட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. பாரம்பரியமாக உள்ளதில் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம மற்ற வச்சு நல்லா கடையலாம். ஆனால் அது கொஞ்சம் நல்லா கை வலிக்கும். அப்போ உள்ளவங்களுக்குலாம் அது ஈஸி. இப்போ உள்ளவங்களுக்குலாம் அந்த மற்ற வச்சு பண்ணோம்னா ரொம்ப கை வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம பீட்டருக்கு போயிடலாம். பீட்டர் இருக்கிறதுனால பீட்டர் யூஸ் பண்ணுறோம். இல்லைன்னா நம்ம மிக்சியில் கூட அடித்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா இது வந்துட்டு பீட்ரு வந்து நல்லா அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். ஒரு லிக்விட் வந்து எப்படி வந்து மாறிடுச்சு அப்படின்னு. இந்த முட்டை வந்து நல்லா அடித்து வரணும். முட்டை ஸ்மெல்லு வரும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரவே செய்யாது. 100% வந்து வரவே செய்யாது. அப்புறம் நான் 1/2 கிலோ சீனி இதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா அடிச்சிருங்க. மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க.
இப்போ பாருங்கள், இந்த எக்கோட இந்த சுகர் வந்து சேர்த்து நல்லா அதோடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு வரணும். வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து 1.5 தேங்காயிலேருந்து எடுத்த தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு பால் தான் எடுக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துறாமல் எவ்வளோ அளவுக்கு எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. எடுத்து அந்த பாலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா பீட்டர் வச்சு அடித்து எடுத்துக்கிடலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இந்த டைம் ஒரு தடவையாவது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம கொஞ்சம் மாவில் வச்சு நிறைய நமக்கு இது கிடைக்கும். மாவு வந்து அதிகமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. மாவு வந்து கரெக்டாக இதோடைய முட்டைக்கு இந்த தேங்காய் பாலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த மாவு வந்து கரெக்டாக இருக்கும். நான் அளவெல்லாம் கரெக்டான ஒரு அளவு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாவு வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துகிட்டு வரும்போது இட்லி மாவு பதத்துக்கு இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இதுதான் இதோடைய அளவு. முஸ்லீம் வந்து செய்வாங்க. முஸ்லீம்னு இல்லை, அந்த சைடு ராமநாதபுரம், மண்டபம், கீழக்கரை அந்த சைடு இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி. அப்போ உள்ள காலங்களில் பார்த்திங்கன்னா தம்மில் போட்டு பண்ணுவாங்க. நைட் ஃபுல்லாக வேகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரில. ஆனால் இப்போ நம்ம வந்து ஈஸியாக பீட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பீட் பண்ணி நம்ம எவ்வளோ அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அதுலேயும் உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் பீட் பண்ணாமல் மத்தில் கடைஞ்சதில் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் பீட்டரில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இதோடைய 20 நிமிஷம் தான் இது வேகிறதுக்கான டைம். 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு மேலெலாம் ஆகாது. இவ்வளோ மாவுமே வெந்து வரதுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். நீங்கள் ஒன்ஸ் இதை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு போட்டிருக்கேன். சோடா உப்பு கண்டிப்பாக போடணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ அதோடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள். மாவோட கன்சிஸ்டன்சி வந்து இட்லி மாவு மாதிரி இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் வச்சுருந்த எல்லா பொருளையுமே நான் சேர்த்துட்டேன். இப்போது மாவு போடுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பாத்திரமோ இல்லை தூக்கு சட்டி இந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் எதில் வேணால் நீங்கள் வச்சு நீங்கள் பேக் பண்ணிக்கிறலாம். இப்போ அகலமான பாத்திரம் போடும்போது நமக்கு சீக்கிரம் வந்துடும். 20 நிமிஷமே போதுமான இதாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நீளமானதில் ஊற்றுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பேக்கிங் வந்து டைம் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த ட்ரேயில் வந்து முழுசாக ஊற்றிடக்கூடாது. ஏன்னா அது வெந்து வரும்போது இன்னும் நல்லா பொங்கி வரும். அதனால் வந்து 3/4 தான் ஊற்றணும். ஊற்றிட்டு நான் 20 நிமிஷம் வச்சுருக்கேன். 20 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக வெந்துருச்சு. சூப்பராக வெந்துருச்சு. ஒரு நைஃபோ இல்லாட்டினா ஏதாச்சும் ஒன்று உள்ளே விட்டு பாருங்கள். ஒரு குச்சி எதையாச்சும் விட்டு பாருங்கள். சூப்பராக வந்துருச்சு. இப்போ பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குது. இதோட டெக்ஸ்சர் நான் வந்து கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் வண்டு கொலக்காட்டை இதோடைய பேர். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ட்ரெடிஷ்னலான ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம தினம் வீடியோ வந்து மறக்காம